வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் வேல். வெல்கம் டு மை vlogs. இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா எனக்கே தெரியல. என்ன ஒரு டாபிக் இல்லை, சும்மா தான் வீடியோ செய்கிறேன். ஸோ வேலை செய்கிற இடத்த காமிக்கிறேன். இப்போ பிரிட்ஜ். ஸோ இதுதான் பிரிட்ஜ் விங். இது முன்னே பார்த்துருக்கீங்க, நான் போன வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இது மேலே இந்த வாட்டி நான் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பிரிட்ஜ் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதுதான் எங்கள் வேலை செய்கிற இடம். இதுதான் நாங்கள் பிரிட்ஜுன்னு கூப்பிடுவோம். இதுதான் இருக்கும் இருட்டா. இங்கே தான் நான் டெய்லி 8 பாண்டு காலையில், அப்புறம் திருப்பி 8 பாண்டு ராத்திரி வேலை செய்வோம். ஸோ இதுதான் எங்களோட எக்டிஸ். இதில் தான் இந்த மேப், ஃபுல் மேப்லாம் இருக்கும். இப்போ நம்ம குச்சிங்கில் இருக்கோம். குச்சிங் மலேசியாவில் இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட கப்பை. இது வேறு ஆளோட கப்பை. நியர்பையில் இருக்கிற கப்பெல்லாம் இந்தமாரி காட்டுவாங்க பச்சையில். ஸோ இதுதான் எக்டிஸ்னு கூப்பிடுவாங்க. இது விஹெச்எஃப். இதை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுவோம் மற்ற கப்பை. ஸோ இதுதான் எங்களோட ராடா. இது பயிற்சி தான் நாங்கள் இந்த எவ்வளோ கிட்ட இருக்குது கப்பை, அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே தான் கொடுக்கும். இந்த மாதிரி. ஸோ ராத்திரி இப்போ மழைலாம் பெஞ்சிச்சுன்னா இதுதான் ராடா தான் பயிப்போம் ஃபுல்லாக. ஸோ இங்கே 2 இருக்குது, 2 எக்டிஸு 2 ராடா. இது டெலிகிராஃப். இந்த இப்போ காடியிலலாம் இருக்கும்ல, டி என் நியூட்ரல், அப்புறம் ஆர், அப்புறம் பி, அதே மாதிரி கப்பைக்கும் டெலிகிராஃப் இருக்குது. அது பேர் டெலிகிராஃப். ஸோ இது அப்படியே நவுத்தினீங்கன்னா இந்த ஸ்பீட் மாறல. கொஞ்சம் இது 1வது கியர் 2வது கியர் அந்த மாதிரி. ஸோ அது முன்னுக்கு, இது பின்னாடி. ஸோ இது எக்கோ சவுண்டு கீழே சீபெட் எவ்வளோ டெப்த் இருக்குதுன்னு அந்த எக்கோ கீழே ஒரு ட்ரான்ஸ்டியூசர் இருக்கும், அது எக்கோ அனுப்போம் கீழே. ஸோ அந்த டெப்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு எக்கோ சவுண்டு. ஸோ இதெல்லாம் லைட்டு, வைப்பரு. ஸோ இங்கே தான் டெய்லி புக் எழுதுவோம். இந்த டேக் லாக் புக்லேருந்து எல்லாமே வேலை செய்கிற இடம் கம்ப்ளீட். இங்கே தான் இந்த டாக்குமெண்ட்லாம் செய்வாங்க. இங்கே இருங்க, நான் லைட்டு தோணுறேன். செம்ம இருட்டாக இருக்குது. ஆக்சுவலி இருட்டாக தான் இருக்கணும், பட் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு நான் லைட் தோணும். ஸோ இது லிட்டில் பென்ட்ரி மாதிரிலாம் சாப்பாடு, மைலோ கலக்கி லேப்பா பண்ணிக்கிட்டு குடிக்க. ஸோ இது ஸ்டேரிங் வீல். கப்போட ஸ்டேரிங் இப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்குது தான் கப்பை ஸ்டேரிங்கு. ஸோ இப்போ எல்லாம் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லைனா இங்கே லைட்டு எரியும். இது ஆட்டோ பைலட் யூனிட். இதை கப்பை போகும்போது ஆட்டோ பைலட் வந்தாக்கா நம்ம கண்டினியூஸாக இது ஸ்டே பண்ண தேவையில்ல, கப்பை ஆட்டோ பைலட்லேயே போகும். அப்புறம் இந்த கப்பையில் பவு த்ரஸ்டர் இருக்குது. இதுதான் பவு த்ரஸ்டர். தான் மண்ணுக்கு அந்த பவு கப்பை மண்ணுக்கு அந்த ஒரு மாதிரி வெளியே வரல, அதுதான் பவு. ஸோ அது பவுவில் ஃபேன் இருக்கும். ஸோ கப்பை வலிக்கும் போது தான் அந்த பவு த்ரஸ்டர் பாய்க்கலாம். ஸோ இது ஒன்று ராடா. இது ஃபயர் அலாம் பேனல். இது இந்த மாதிரி
ஸ்மோக் டிடெக்டருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஃபயர் அலார்முக்கு, ஸோ எங்கே நம்ம ரீசெட் பண்ணுவோம்ல, ஸோ இதெல்லாம் பம்மு, என்னென்ன பம்மு கப்பலில் இருக்குது, பாலாஸ் பம்மு, ஃபயர் எமர்ஜென்சி ஃபயர் பம்மு, பில்ஸ் ஃபயர் பம்மு எல்லாமே இங்கே நீங்கள் ஓப்பன் இருக்கலாம். ஸோ இது வந்து டாய்லெட்லாம் இங்கெல்லாம் செகண்ட் ஆஃபீஸர் வந்து இந்த இம்மசாட் சி இதாக இருக்கும், ஜிஎம்டிஎஸ்எஸ்லாம். நீங்கள் எங்கேயாச்சும் இப்போ சிஸ்டம்லாம் டவுன் ஆச்சுன்னா, எங்கேயாச்சும் எமர்ஜென்சினா இதில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். இப்போ சிஸ்டம்லாம் ஓகேனா இமெயில் மூலயமா. இது கேப்டனோட கம்ப்யூட்டரு, அவரோட ஒர்க்கிங் ஸ்டேஷன். ஸோ இதான் கைஸ், இதுதான் ப்ரீச், இங்கே தான் நாங்கள் வேலை செய்வோம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி என்ன பிளான்னா, இன்றைக்கி வந்து சட்டர்டே வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. ஸோ என்ன பண்ணலான்னா, இது செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், விஷன் போர்ட். ஸோ இப்போ தான் கொஞ்சம் லே அவுட்லாம் பண்ணியிருக்கேன். சும்மா இந்த A4 பேப்பரை வச்சு 4 பேஜ் வச்சு செல்லம் டைப் பண்ணி விஷன் போர்ட் செய்வேன். ஸோ அதான் ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ப்ராசஸ் இருக்குது.